ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறேன்னா, நாளைக்கு இட்லி செய்யறதுக்காக இன்னைக்கு ஊற வைக்க போகிறேங்க. என்னென்னா சிறுதானியம் வச்சு ஊற வச்சு இட்லி செய்யலான் இருக்கேன். அரிசி சேர்க்காத சிறுதானியங்கள் கொண்டு இட்லி செய்யலான் இருக்கேன். வெயிட் லாஸ் பண்ணலான் இருக்கேன். சரி, அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு சாப்பிட்லான்னு எல்லாருக்கும் யூஸ் ஆகுங்க. அது இல்லாமல் ஹெல்த்தியானது கூட. வாங்க என்னென்ன ஊற வைக்கிறேன்னு பார்க்கலாம். ஊற வச்சுட்டு அரைச்சிட்டு நான் ஒவ்வொன்றா காட்டுறேங்க. இட்லி செய்கிறதும் காட்டுறேன், சரிங்களா? வாங்க என்னென்ன சேர்த்து ஊற வைக்கிறேன், எவ்வளோ அளவுன்னு சொல்கிறேன், சரிங்களா? இப்போ தான் முதல்ல என் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இட்லி உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. தோசையாகவும் ஊற்றிக்கலாம், நம்ம இஷ்டம்தான், சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கம்பு எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு டம்ளர் கம்பு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு டம்ளருக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் 3/4 டம்ளர் வெள்ளை சோளங்க. வெள்ளை சோளம் எடுத்துக்கலாம். நீங்கள் சிகப்பு சோளம் இருந்தாலும் அதுவும் எடுத்துக்கோங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராகி எடுத்திருக்கேன். ராகி 3/4 டம்ளர் எடுத்திருக்கேன். இது அதிகம் வேணும் கம்மியாக வேணும் அப்படியெல்லாம் இல்லைங்க. சிறுதானியம் பொறுத்தளவுக்கு நம்ம எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா குதிரைவாலி அரிசிங்க. ஒரு 3/4 டம்ளர் இருந்துச்சு, அதையும் போட்டுக்கலாம். கூட 1/4 டம்ளர் வெள்ளை உளுந்து, கருப்பு உளுந்து இருந்தாலும் நீங்கள் அதையும் போட்டுக்கோங்க. ஒரே ஒரு ஸ்பூன் வெந்தயம், எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலக்கிட்டு ஒரு 5-6 வாட்டி கழுவுனங்க. ஏன்னா இந்த சிறுதானியத்தில் ரொம்ப குப்பைகள்லாம் இருக்கும். நான் புடைச்சிட்டேன், இருந்தாலும் நல்லா கழுவிட்டு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. ஊற வச்சுட்டு நம்ம அரைச்சிக்கலாம். நான் மிக்ஸி தான் எடுத்திருக்கேன், மிக்ஸிலேயே அரைச்சிக்கலாம். இது புளிக்க வைக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் வேண்டியதில்லை. 4 மணி நேரம் இருந்தாவே போதுமானதாக இருக்கும். நான் நைஸாக நல்லா அரைச்சிட்டு உப்பு போட்டு கலக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். நம்ம புளிக்கிட்டோம். நம்ம இட்லி ஊற்றும் போது காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா 4-5 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா புளிச்சிருச்சு பாருங்கள், பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. நல்லா கலக்கிட்டு இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன். நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். இட்லி பாத்திரத்துக்கு நான் இதுக்கு வெங்காய கார சட்னி தாங்க அரைக்க போகிறேன். எல்லாம் வதக்கி வச்சுருக்கேன். இட்லியும் ஊற்றிட்டு வெங்காய கார சட்னி இட்லி ஊற்றி மூடி வச்சுட்டு வெங்காய கார சட்னி வச்சுருக்கேங்க. நீங்கள் தேங்காய் சட்னி, எந்த சட்னி, சாம்பார் எதுனாலும் வச்சுக்கோங்க. பாருங்கள், இட்லி சூப்பராக வெந்துருச்சு. நல்லா புஷ்ஷுன்னு குஷ்பு இட்லி மாதிரி இருக்குங்க. இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நம்ம 2 இட்லின்றது சாதா இட்லி வெயிட்டாக ஆகிடும்ட்டு 2-3 சாப்பிட்றவங்க இது 4-5 கூட சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க. நான் பார்த்திங்கன்னா வெங்காய சட்னி தான் அரைச்சிருக்கேன். இட்லிக்கும் இந்த வெங்காய சட்னிக்கு சூப்பராக இருக்குங்க. இதுதான் டிஃபன் பாக்ஸ்க்கு நான் கொடுத்து விட போகிறேன். அட்டகாசமான இட்லி ரெடி ஆயிடுச்சுங்க. சாதாரண இட்லிக்கு இந்த இட்லிக்கு நிறைய வித்தியாசம் இருக்குங்க. ஏன்னா சத்துக்கள் நிறைஞ்சது, உடம்புக்கு ரொம்ப நல்லது, கொழுப்பு சேராதது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.